வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் என்னுடைய பையன் அமிர்த்சர் போயிருந்தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே என்ன மெயின்னா கோல்டன் டெம்பிள், இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நீங்கள் பார்க்குறது கோல்டன் டெம்பிளோடைய வெளியில். இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஒரு பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்தலம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கிருந்து தான் உள்ளே போகணும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஃபுல்லாக மார்பிள் தாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அது கோல்டன் கலர். அதுதான் கோல்டன் டெம்பிள். பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் எப்போவுமே வந்துட்டுருக்கோம். இது நம்ம கோல்டன் டெம்பிள்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையான பேர் என்ன தெரியுங்களா? ஹர்மந்திர் சாஹிப், அப்படி தான் அதை கூப்பிடுவாங்க. இந்த கோயிலில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் பாருங்கள், அழகழகான கலர் மீன் எப்போவுமே இருக்கும். அதில் எல்லா குருத்வார் மாதிரியும் இங்கே எப்போவுமே லங்கர் நடந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் கூட்டமாகவும் இருக்கும். போனவங்க சாப்பிடாம திரும்பி வர மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோடைய லங்கர் ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் போக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டே வாங்க, ரொம்ப நல்லது. லங்கர் சாப்பிட்டாலும் நீங்கள் குல்சா சாப்பிட மறந்துட வேண்டாம். அது ரொம்ப ஃபேமஸ். இங்கே போனாலே இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அது பார்க்க வேண்டிய ஒரு இடம். நீங்கள் எல்லோரும் வாகா பார்டர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தவங்க இதை பார்த்துட்டு வாகா பார்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் வாகாங்கிற ஒரு இடம் பாகிஸ்தானில் தான் இருக்குது. இந்தியா பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்டாரி. இதை நம்ம கரெக்டாக சொல்லணுன்னா அட்டாரி பார்டர்னு தான் சொல்லணும். நீங்கள் இப்போ பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்குறீங்கள, அது பீட்டிங் ரீட்ரீட் செரிமனி. இந்த கோல்டன் டெம்பிள்லேருந்து இந்த இடத்துக்கு, அதாவது இந்த அட்டாரி பார்டருக்கு போகிறதுக்கு சுமார் 29 கிலோமீட்டர் இருக்குது. இது இங்கே போகிறதுக்கு டாக்ஸி, ஆட்டோ எல்லாம் இருக்குது. அந்த சர்வீஸ் எல்லாம் இருக்குது. பஸ் சர்வீஸும் இருக்குது. சுமார் 400 ரூபா கிட்ட டிக்கெட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, பெருசாக இருந்ததில் அந்த என்ட்ரன்ஸ், அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம இந்திய பார்டரில் நல்லா வசதியாக பெருசாக கட்டியிருக்காங்க. நம்ம இருந்து பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் சைடில் சின்னதாக இருக்குது. நீங்கள் இங்கே வரதா இருந்தால் கொஞ்சம் 7 இரவே வந்துடுங்க. அப்போ தான் முன்னாடி உட்காந்து நம்ம நல்லா பார்க்கலாம், இட வசதி இருக்கும். லேட் ஆச்சுன்னா நம்ம பேக் சைடில் போய் தான் உட்கார வேண்டி வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கேட்டுக்கு பேக் சைடு தெரியுது இல்லையா, அதுதான் பாகிஸ்தான். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது நம்ம இந்தியா. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல் செரிமனியெல்லாம் செய்கிறது பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். தமிழில் சொல்கிறதா இருந்தால் எல்லை பாதுகாப்பு படைன்னு கூட சொல்லலாம். நம்ம சைடில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப திருவிழா மாதிரி நம்ம ஊரில் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில், அதாவது பாகிஸ்தான் சைடில் அவ்வளவு கம்மி தான். நம்ம இந்தியா சைடில் பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, பெண்களெல்லாம் கொடியெல்லாம் எடுத்து தேசபக்தி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாருங்கள். இது பார்க்கும்போது ஆப்போசிட் சைடில், அதாவது பாகிஸ்தான் சைடில் அது இல்லை. கேட்டிங்கள்ல, நீங்கள் அந்த சவுண்டு கேட்கும்போது கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த உணர்ச்சி கேட்கும்போது நம்மளறியாமையே உடம்பெல்லாம் புல்லரிச்சு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு நிலைமை வருது இல்லையா? அதாவது சாதாரணமாக பேசாமல் வீட்டில் இருக்கிறவங்க கூட இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்கள அறியாமையே அந்த தேசபக்தி உணர்ச்சியில் அவங்களே அந்த ஒலி கொடுத்துருவாங்க.
நீங்கள் பார்க்குறீங்களா அங்கே நடுவால் ஒரு ஜவான் இருக்கார்ல, பிஎஸ்எஃப்காரரு. அவர் கொடுக்குற ஊக்கத்தில் நம்ம பயங்கரமாக கத்துவோம். அவர் சொல்லுவார், நீங்கள் கத்துற கற்று வந்து கராச்சி வரைக்கும் கேட்கணும், அப்படி கத்தணும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் போட்டி போட்டு அந்த ஒலி எழுப்பிவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கே. நம்மளறியாமல் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம பிஎஸ்எஃப் ஜவான்களுக்கும் பாகிஸ்தான் ரேஞ்சர்களுக்கும் ரொம்ப ஆக்ரோஷமான போட்டி இருக்கும். இதை பார்க்குற 2 சைடில் இருக்கிற மக்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுவாங்க. நிகழ்ச்சி எப்படி 1 மணி நேரம் இருக்கும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாகிஸ்தானோட கொடியையும் நம்ம இந்திய கொடியையும் இறக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க. முடித்த பிறகு அவங்கவுங்க எல்லோரும் உடனே கிளம்பி போயிடணும். ஏன்னா இது பார்டர்னுங்காட்டிக்கு ரொம்ப செக்யூரிட்டி இருக்கும். அப்புறம் யாரும் அங்கே அலோடு கிடையாது. இந்த பிறகு நீங்கள் போன டாக்ஸியோ ஆட்டோவோ இருக்கும்ல, அது ரிட்டர்ன் வந்துடுங்க. இதோட எங்கள் கோல்டன் டெம்பிள் பயணம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.